குட்டீஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ போலாம். டர்ம் 1 வந்துருச்சு. நம்ம வந்து கிளாஸ் 10க்கு சாம்பிள் பேப்பர் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 11க்கும் 12க்கும் பார்ப்போம். பாத்தீங்கன்னா கிளாஸ் 10க்கு வந்து இன்னைக்கு நான் வந்து சோஷியல் சயின்ஸ் காமிக்க போறேன். உங்களுக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி எழுதுறது, எக்ஸாம் எவ்வளோ நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஆக்சுவலா அவங்க வந்து 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏல வந்து 24 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அட்டன் பண்ண வேண்டியது 20 கொஸ்டின்ஸ். மேம் நான் 24 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எல்லா கொஸ்டினையும் எடுத்துக்கிடுவாங்களா? கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் எடுத்துப்பாங்க. நீங்க 24 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஒருவேளை மிடில் தப்பா இருந்தா கூட அதை பத்தி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு மார்க்ஸ் வந்து லூஸ் ஆகும். அடுத்த இருக்கிற 4 கொஸ்டின்ஸ்ல அந்த மார்க்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறோம்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 20 கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. அடுத்த செக்ஷன் பில 22 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 18 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ணணும். சரியா? அதே மாதிரி செக்ஷன் 3ல 12 கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அட்டம் பண்ண வேண்டியது 10 கொஸ்டின்ஸ். சரியா? ஆனா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நான் சீக்வன்ஸா வந்து 24 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து எனக்கு 18th கொஸ்டினும் 19th கொஸ்டினும் எனக்கு தெரியாது. சரியா? நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்ல அதை போட்டிருக்கேன். ஆனா அது எனக்கு தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து மார்க்கிங்ல எடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸா 20 கொஸ்டின்ஸ் தானே எடுப்பாங்க. அப்ப 18, 19ல மார்க் போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு 20 கொஸ்டின்ஸ். 18-3லேயே விட்டுருங்க, 19-3ல அந்த காலத்தையே விட்டுருங்க. சரிங்களா? அந்த காலத்தையே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போங்க. 21th கொஸ்டின், 22 கொஸ்டின் அப்படின்னு. ஓகேவா? நம்ம வந்து OMR ஷீட்லையும் பார்ப்போம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி செக்ஷன் டியில் 2 மேப் இருக்கும். சரிங்களா? 2 மேப் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2 கொஸ்டினுமே. மேப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் மார்க் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நெகட்டிவ் மார்க்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்ல வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு 4 மார்க்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா எழுதுனீங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்லேருந்து 1 மார்க் எடுத்துருவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வந்து கிடையாது. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா. Who among the following was the founder of Young Europe? Young Europe யார் உருவாக்குனதுன்னு கேட்டிருக்காங்க. Undergo secret society in Berlin. பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கும் போது யங் யூரோப் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒருத்தர் ஞாபகம் வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குசுபி மசினி. நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா குசுபி மசினிக்கே தனியாக வீடியோஸ் போட்டிருப்போம். அவர் ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ யங் யூரோப்பை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குசுபி மசினி. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குசுபி மசினி. ஓகே, அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் யூனியன்னு கேட்டிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1707ல ஆக்ட் ஆஃப் யூனியன் எதனால உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ட் ஆஃப் யூனியன்னாலே கிரேட் பிரிட்டன். சரியா? கிரேட் பிரிட்டன் அவங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. ஒரு கிங்டம் வந்து யூனிஃபை ஆகுது, ஒன்று சேருது. சரியா? ஒன்று சேர்ந்து ஒரு கிரேட் பிரிட்டன் உருவாகிறது தான் நம்ம ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707ன்னு சொல்றோம். ஓகே, அதுக்காக நான் ஒரு ஆன்சரை மட்டும் படிக்கிறேன்றக்காண்டி நீங்க ஆன்சரை மட்டும் படிக்க கூடாது. ஓகேவா? நீங்க வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எல்லா ஆப்ஷனையுமே நீங்க படிக்கணும். குசுபி கேரிபிளாடிங்கிறவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி கவுண்ட் காபர் இவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஆட்டோவன் பிஸ்மர்க் இவர் வந்து இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். இவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவர் குசுபி மசினி தான் யங் ரெவல்யூஷனரி. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா யங் யூரோப்பை உருவாக்குனவர். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் ஆஃப் ஜொல்வரின். ஜொல்வரின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் நம்மளுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் யூனியன் உருவாக்கி அந்த ட்ரேடை வந்து ஃப்ரீ பண்ணாங்க. ட்ரேடை வந்து நிறைய, அதாவது பாத்தீங்கன்னா காசு கட்டி தான் போகணும், காசு கட்டி தான் வரணும், எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்க. ஏன்னா ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகட்டும் அப்படின்னு. அதே மாதிரி இருந்த கரன்சிஸையும் கம்மி பண்ணாங்க. இதுதான் ஜொல்வரினோட மெயின் தீமேவும். சரிங்களா? ஜொல்வரின்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஒரு கஸ்டம் யூனியன் உருவாக்கி அங்க என்ன பண்ணாங்க, ட்ரேடை வந்து ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி கரன்சிஸை குறைச்சாங்க. இந்த மாதிரி தான் வரும் ஜொல்வரின்ல. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான கரெக்டான சென்டென்ஸை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்ப நம்ம இது சம்பந்தமான கரெக்டான சென்டென்ஸ் என்ன பண்ணுவோம்? It was a coalition of Persian state formed to manage political alliances. Political alliancesக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. அதே மாதிரி the aims was to bind Persia politically into association. Politicalக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. It was the custom union at initiative of Persia. இது கரெக்ட். சரியா? It helped to awaken and raise national sentiments in Europe. இதுவும் கரெக்ட். ஆனா நம்மளுக்கு வந்து எப்ப வந்து ரெண்டு இது வந்து கரெக்டா இருக்கும் அப்போ வந்து அதுக்கு க்ளோசஸ்டா எது இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் அதுக்கு க்ளோசஸ்டா இருக்கிறது இந்த கஸ்டம் யூனியன் உருவாக்குறதும், அதே மாதிரி அதோட கரன்சிஸை வந்து குறைக்கிறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ட்ரேடை வந்து ஃப்ரீயா மூவ் பண்ண வைக்கிறதும் தான் வந்து ஜொல்வரினோட முக்கியமான எய்ம் தீமேவும். அப்ப நமக்கு வந்து எது க்ளோசஸ்ட்னு பார்த்தா அதை டிக் பண்ணணும். ஓகே, which of the following countries involved in the 3 wars 3 வார் with Persia கூட 3 வார் பண்ணது and ended with victory of unification of Germany. ஜெர்மனியோட யூனிஃபிகேஷன் அவங்க ஜெயிச்சுட்டு ஜெர்மனியோட யூனிஃபிகேஷனுக்கு விதையா இருந்தவங்க எந்த கண்ட்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த கண்ட்ரீஸ் மூலமா இது நடந்தது? இதுல வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, ஆஸ்திரியா, டென்மார்க் அண்ட் பிரான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 காமனா தெரியும். ஆஸ்திரியாவும் பிரான்ஸும் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அப்போ அந்த மிடில் ஒரு கண்ட்ரி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவும் பிரான்ஸும் எல்லாத்துலேயும் காமனாக கொடுத்துட்டு போலாண்டு, டென்மார்க்கு, துருக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து டென்மார்க் தான் அந்த 3 வாரில் வந்து ஈடுபட்டது. அதாவது சரிங்களா 3 வார் நடந்துச்சு இல்லையா? யார் யார் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து 3 வாரம் நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, டென்மார்க், பிரான்ஸ். சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தரோ பண்ணி தான் இது எழுதணும்னு அவசியம் இல்லை. தப்பான கொஸ்டினை நெக்லெக்ட் பண்றது மூலமாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிக்கடி இந்த எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்றது மூலமா தான் முடியும், இல்லாட்டி முடியாது. அடுத்து, ஐடென்டிஃபை த ஐடியாலஜி அண்டர் விச் பீப்புள் டிமாண்டட் ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ் இன் ஏர்லி 19th century யூரோப். சரிங்களா? ஃப்ரீடம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தீங்கன்னா லிபரலிசம்ன்ற வார்த்தை ஞாபகம் வரணும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் லிபரலிசம்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அபவுட் த கிராப் அண்ட் த ஏரியாஸ் தே ஆர் க்ரோன் இன். கிராப்ஸை பத்தியும் அது வளர்ற ஏரியாஸ் பத்தியும் கேட்டிருக்காங்க. எது கரெக்டான இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் நட். கிரவுண்ட் நட்னா குஜராத்ல தான்ப்பா வளர்ப்பாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல டீ வளர்ப்பாங்கப்பா. இது ரெண்டுமே தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஃபி கர்நாடகாவா? கரெக்டுப்பா. சுகர் கேன் சத்தீஸ்கர்ல வளர்ப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? சுகர் கேன் வந்து சத்தீஸ்கர்ல வளர்க்க மாட்டாங்க. யூபி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல சுகர் கேன் வளரும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு நிறைய ஈரப்பதம் தேவைப்படும். சாயில் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா a piece of land left, ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை விட்டு வச்சிடுறாங்க கல்டிவேட் பண்ணாம. அன்கல்டிவேட் ஃபார் பாஸ்ட் 1 to 5 அக்ரிகல்ச்சர் இயர்ஸ். 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரையும் அந்த லேண்டை வந்து பயிர் பண்ணாம அப்படியே விட்டுடுறாங்க. சரிங்களா? அந்த லேண்டை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பேரன் லேண்ட்னா அந்த லேண்டை அப்படியே விட்டுற லேண்டு, கல்டிவேஷனே பண்ணாம அதை அப்படியே காலியா விட்டுட்டோம்னா அது பேரன் லேண்ட்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட் லேண்ட்னா உங்களுக்கு தெரியும். கிரேசிங் லேண்ட்னா ஆடு மாடு மேய்ற அந்த லேண்டை வந்து கிரேசிங் லேண்ட்னு சொல்லுவோம். ஃபெலோ லேண்ட்னு சொல்லுவாங்க. இது ஓகே. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெலோ லேண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா which one of the following conference was convened to discuss environmental protection and socio-economic development at global level in 1992? 1992ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியோ-எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. சரியா? எப்ப? குளோபல் லெவல்ல, உலக லெவல்ல 1992ல நடந்துச்சு. சரிங்களா? 1992ல நடந்தது. சரிங்களா? இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ல. அதனாலதான் இப்ப எல்லா கண்ட்ரிஸும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பச்சை பசேல்னு இருக்கு. ஆனா நம்ம கண்ட்ரி மட்டும்தான் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி போட்டு, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டி ஒரு மழை கூட வராம நம்ம வச்சிருக்கோம். ஓகே. அதே மாதிரி மழை பெஞ்சாலும் இருக்கிற குளமட்டையில வீடை கட்டிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா எல்லா கண்ட்ரியும் இதை ஃபாலோ பண்றாங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரீனிஷா இருக்கும், பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு அவ்வளவு அழகா தெரியும், அவ்வளவு நீட்னஸ் ஆகும் இருக்கு. சரிங்களா? சரி, இது எங்க நடந்தது அப்படின்றதான் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன கான்ஃபரன்ஸ்ன்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா புரோட்டோகாலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. கியோட்டோ புரோட்டோகால் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் மோன்ட்ரியல் புரோட்டோகால் இதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது.
இதில் வந்து சமித்தின்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. இதனால தான் பசங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பசங்க கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ரியோ தே ஜெனாரியோ எர்த் சம். ஓகே, இந்தியா ஹேஸ் அண்டர் வெரைட்டி ஆஃப் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். இந்தியாவில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் லேண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர் என்ஷூர் பார்த்தீங்கன்னா பெரினியல் ஃப்ளோ அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆஃப் சம் ரிவர். நிறைய ரிவரோட வாட்டர் ஃப்ளோ. அதே மாதிரி ப்ரொவைட் ஃபெசிலிட்டி ஃபார் டூரிசம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளைன்ஸில் இருக்குமானா வாட்டர் ஃப்ளோ வந்து பிளைன்ஸில் வராது. பிளைன்ஸ்னால் நிலம், சரியா. அதே மாதிரி பிளாட்டூஸ்லேயும் வாட்டர் ஃப்ளோ வராதுப்பா. அங்கே வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனலாக இருக்கும், சரிங்களா. அதனால பாருங்கள் நான் எப்படி டெலிட் பண்ணுறேன்னு பாருங்கள். பிளைன்ஸில் நம்ம நிலத்தில் வாட்டர் ஃப்ளோ இருக்காது, போயிடுச்சு. பிளாட்டூஸில் ரிவர்ஸ் வந்து சீசனலாக இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்காது. சீசன் டைமில் தான் பிளாட்டூஸில் வாட்டர் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸு இருக்கும். அதே மாதிரி ஐலாண்ட்ஸில் சுற்றி தண்ணியாக இருக்கும், அதை வந்து விட்டுருவோம், சரியா. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ். இதுதான் அவங்க சொல்கிற ஃபீச்சர்ஸ் நிறைஞ்ச இடம். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஹேஸ் கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி இன் லேண்ட் டிகிரடேஷன். நிலத்தை அழிக்கிறதுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராப் ரொட்டேஷனா, ஏப்பா கிராப் ரொட்டேஷன் பண்ணி ஒரு மனுஷன் நிலத்தை அழிக்க முடியுமா? இருக்காது. ஷெல்டர் பெல்ட் என்னது? நிலத்தை வந்து அரிக்கிறதுலேருந்து தடுக்கிறதுக்காக போடுறது, இதுவும் கிடையாது. ப்ளவிங்னா என்னது? ஒரு நிலத்தை வந்து உழுகிறது, இதுவுமே நிலத்தை அழிக்குமா? கிடையாது. ஆனால் டீஃபாரஸ்டேஷன் கண்டிப்பாக இது வந்து ஒரு காடுகளை அழிக்கிறது, நம்மளோட நிலத்தை அழிக்கிறதுக்கு சமம். ஓகே, அடுத்தது, which one of the following countries adopted majoritarianism in their constitution? அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல எந்த கண்ட்ரி வந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்து அடாப்ட் பண்ணாங்க, எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாளா, இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, பங்களாதேஷா? இது பவர் ஷேரிங்ல இருக்க லெசன்ப்பா, ஃபர்ஸ்ட் லெசனு. மெஜாரிட்டரிசம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஸ்ரீலங்கா. ஒவ்வொரு தமிழனும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா ஸ்ரீலங்கா. இன்னும் நம்ம வந்து தமிழர்கள் வந்து அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே நடந்திருக்கு, எவ்வளவோ அநியாயங்கள் அங்கே நடந்திருக்கு. அதனால நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஸ்ரீலங்கா ஒன்று. அடுத்து, ஐடென்டிஃபை த சிக்னிஃபிகண்ட் ரீசன் ஆஃப் பவர் ஷேரிங் ஃப்ரம் ஃபாலோயிங் ஆப்ஷன். எதுக்காக பவர் ஷேரிங் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா. சரி பார்ப்போம். இதில் ரெடியூசஸ் சோசியோ எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ஸ். கரெக்ட். நம்ம கான்ஃப்ளிக்ஸ் ஒருத்தருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக சோசியோ எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ஸ். ஓகே, அடுத்து வந்து எக்கனாமிக்னாலே நம்மளுக்கு வருமானம் தான் அர்த்தம், சரிங்களா. நம்ம நாட்டோட வருமானம், சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் எத்தனிக் கல்ச்சர் டெவலப்மெண்ட். ஓகே, இதுவும் கரெக்டு. எத்தனிக் கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்மளோட கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலோஸ் பீப்புள் டு என்ஜாய் ஸ்பெசிஃபிக் ரைட், இதுவும் கரெக்டு. ரிஸ்ட்ரிக்ட் சூப்பர்மசி ஆஃப் ஒன் பார்ட்டி மட்டுமே ரூல் பண்ணுற அந்த ஒரு விஷயம், சரிங்களா, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கேன் மேடம். நான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி குழப்பத்துக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? எது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஷினோட நியர்லி, நான் சொன்ன மாதிரி நியர்லி இருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும். உங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பவர் ஷேரிங்னோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, கான்ஃப்ளிக்ட்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லி, சரியா. நம்ம சொசைட்டியில் ஏற்படுற கான்ஃப்ளிக்ட்ஸை குறைக்கும் பவர் ஷேரிங்கில். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது பார்க்குறோம், அப்பார்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி பெல்ஜியம் ஹாஸ் தேர்ட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட். மூணாவது கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்கு. யாரு? பெல்ஜியம். அந்த கவர்மெண்ட்டோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த தேர்ட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றாங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல எது தேர்ட் கவர்மெண்ட்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கவர்மெண்ட். இதை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல, ஆனால் நிறைய தடவை உங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன்? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் டுகெதர் ஃபாலோ பண்ணுதுப்பா. இந்தியா வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபாலோ பண்ணுது, இதுவும் தப்பு. பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஸ்ரீலங்கா பற்றி சொல்லவே வேண்டாம். மெஜாரிட்டி பீப்புள் ரூல் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் தான் நம்மளுக்கு வந்து கம்மிங் டுகெதர் ஃபெடரலிசத்தை ஃபாலோ பண்ணுது. பெல்ஜியம் கூட ஹோல்டிங் டுகெதர் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, அதனால பெல்ஜியமும் கிடையாது.
அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது US. ஓகே, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம 15th பார்ப்போமா. அடுத்த क्वेश्चन வந்து why is the power shared amongst the different organs of government? சரிங்களா, called horizontal distribution of power னு கேக்குறாங்க. சரிங்களா, சரி, horizontal distributionனா என்னன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, horizontal distributionனா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஈக்குவலா பவரை ஷேர் பண்றது, எல்லாமே சரி சமம், யாருக்கும் நிறையா இல்லாம யாருக்கும் கம்மியா இல்லாம. அதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பவர் இவர் மூலமா இன்னொருத்தருக்கு கிடைக்கும், அடுத்தவர் இவர் மூலமா இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பவரை தான் நம்ம வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன சொல்றோம், எல்லா பவரும் ஈக்குவலா, சரிங்களா, சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். It gives judiciary more power than the legislative and executive. என்ன பண்றாங்க, ஜுடிஷியரிக்கு மோர் பவர் கொடுக்குறாங்க. அப்ப இது தப்பு இல்லையா, நம்மளுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. அடுத்து வந்து it allows different organs of different government to placed at the same level. இது எனக்கு நம்ம கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ஸையும் படிச்சிருக்கோம். It give representation to different ideologies at political level. இதுவும் தப்பு, ஐடியாலஜிஸ் கொடுக்குமாப்பா பொலிட்டிக்கல் லெவல்ல. It influences and coordinates the decision making. இதுலயும் decision makingக்கு இது இன்வால்வ், இதுக்கு என்ன சம்பந்தம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் பி த ஆன்சர் வரும். இட் அலோஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டு பி பிளேஸ்ட் அட் த சேம் லெவல். ஓகேவா. இன் இந்தியாஸ் ஃபெடரல் சிஸ்டம் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் த பவர் டு legislate on all those subject which are included in. பார்த்தீங்கன்னா இன் இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டத்தில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சரிங்களா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் த பவர், ரெண்டுக்குமே பவர் இருக்கு, டு லெஜிஸ்லேட், சரிங்களா, ரெண்டுக்குமே பவர் இருக்கு, டு லெஜிஸ்லேட் அண்ட் ஆல் தோஸ் சப்ஜெக்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் கண்காணிக்கிற உரிமை ரெண்டுக்குமே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட் எந்த லிஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகே, நல்லா பாருங்க. இந்த யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் லா பண்ணும், சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் லா பண்ணும், சரியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லா பண்ணதுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது உருவாச்சுன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லா பண்ணும். இப்போ இந்த கான்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா பண்ணும், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா பண்ணும். இப்போ இதோட ஆன்சர் வந்து கான்கரண்ட் லிஸ்ட். ஓகே, சரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா enjoy special power under, பாருங்க, ஸ்பெஷல் பவர் அண்டர் ஆர்டிகல் 371A ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக இருக்கும் போது, சரிங்களா, ஆர்டிகல் 70க்கு அண்டர் ஜம்மு காஷ்மீர் வந்து பவர்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து தன்னோட பவர்ஸை வந்து குறிப்பிட்ட ஆர்டிக்கல்ல வந்து தன்னோட பவர்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 371A யார் வந்து பவரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. ஓகே, இதோட ஆன்சர் வந்து நாகாலாந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா which one of the following is an example of primary sector activity? பிரைமரி செக்டர் ஆக்டிவிட்டி எதோட எக்ஸாம்பிள், இதுல இது எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பேங்கிங் பிரைமரி செக்டரா இல்லை. அதே மாதிரி அவுட் சோர்சிங் பிரைமரி செக்டரா இல்லை. திரும்பவும் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. எது பிரைமரி செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான் பிரைமரி செக்டர். ஓகேவா. பேசிக்காக ஃபார்மிங்கை வச்சு தானே செகண்டரி செக்டர் உருவாச்சு, அதுக்கப்புறம் தானே ட்ரெஷரி செக்டர். ஃபஸ்ட்டு ஃபார்மிங்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருட்களையும் உருவாக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபேக்ட்ரி கொண்டு போய் அதுக்கப்புறம் தானே ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ பிரைமரிங்கிறது எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கை தான் குறிக்குது. விளை வைக்கிறது, ஒரு பொருளை விளைய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, செகண்டரிக்கு போகும். ஓகேவா. பிரைமரிங்கிறது ஃபார்மிங்கை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பாருங்க, which of the following measures the proportion of literate population in 7 and above the age group? பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, லிட்ரேட் பாப்புலேஷன், படித்தவங்க, சரியா, படிப்பறிவு இருக்கிற குழந்தைங்க, 7ங்கும் போது குழந்தைங்க 7 and above ஏஜ் குரூப் யார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ 14லேருந்து 15 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறது, அது அப்புறம் என்ரோல்மெண்ட்டு, அதே மாதிரி ட்ராப் அவுட் ரேஷியோ, இது எதுவுமே கிடையாது. லிட்ரஸி பாருங்கள், லிட்ரஸி ரேட் பார்த்துங்க, லிட்ரஸி ரேட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் மீனிங் ஃபார் ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜ் இன்கம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஆவரேஜ் இன்கம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா
டோட்டல் இன்கம் நம்ம கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் எடுத்துக்கிடுவோம் சரிங்களா. அந்த டோட்டல் இன்கம் டோட்டல் பீப்புளால டிவைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் வந்து 1000 rupeesனு வச்சுக்கிறோம். அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு 100 people தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. அப்போது இதை அடித்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். அப்போ ஒரு கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சரிங்களா. இப்படி தான் கன்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது டோட்டலாக ஒரு கண்ட்ரி வந்து டோட்டலாக எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரியில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஆவரேஜ் இன்கம். ஓகேவா. அப்போ பி த ஆன்சர். டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை த டோட்டல் பாப்புலேஷன். சரி, எல்லாத்தையும் படிக்கணும்னா கூட படிச்சுக்கோங்க. இந்த டோட்டல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி டிவைடட் பை த ஏர்னிங் பாப்புலேஷன், அதுவும் தப்பு. என்ன பண்ணுவாங்க, டோட்டல் பாப்புலேஷன் எல்லாம் தான் டிவைட் பண்ணுவாங்க. அப்புறம் டோட்டல் இன்கம் ஆஃப் ஆல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தப்பு. த இன்கம் ஃப்ரம் த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் சோர்சஸ், அதுவும் தப்பு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 21th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹியூமன் மனுஷனோட டெவலப்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த இம்ப்ரூவ்மெண்ட் இன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து கம்யூனிகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த், எஜுகேஷன். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, நல்ல ஆரோக்கியம், எஜுகேஷன், இன்கம். இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுது. இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஸ், டெக்னாலஜி. இது வந்து எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை இம்ப்ரூவ் பண்ணணும், ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது பா, கன்சிக்வன்சஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் டிகிரடேஷன் டு நாட் ரெஸ்பெக்ட் நேஷனல் ஆர் ஸ்டேட் பவுண்டரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டிகிரடேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டோட பாதிப்பு சரிங்களா. இது எதுக்கு பொருந்தும், நேஷனலாவது ஸ்டேட்டாவது, எதை பற்றி கவலை. கான்சிக்வன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் டிகிரடேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த ஸ்டேட்டில் ஒரு வளர்ந்த நேஷனில் நடக்காதுன்னு இல்லை இல்லையா. அதோட பாதிப்பு வந்து எல்லா கண்ட்ரியும், ஒரு என்விரான்மெண்ட் அழியுதுன்ற போது இந்தியாவும் அதில் பாதிக்கப்படும், யூஎஸும் அதில் பாதிக்கப்படும், எல்லா கண்ட்ரியும் அதில் பாதிக்கப்படும். அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு என்விரான்மெண்ட் அழியுது அப்படின்னா, நேச்சுரல் சோர்ஸ் வந்து அழியுது அப்படின்னா அதை நம்ம வந்து பாதுகாக்கணும். பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப் மூலமாக பாதுகாக்க முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஹியூமன் டெவலப்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக முடியாது. நேஷனல் டெவலப்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக முடியாது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மூலமாக அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஓகே, கான்சிக்வன்சஸ்னா விளைவுகள் எதை பொறுத்தும் இருக்காது. நேஷனலோ இல்லை ஸ்டேட்டோ, இவங்க பெரிய நேஷன்ப்பா, இவங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் டிகிரடேஷன் பாதிக்காதுன்றதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய வளர்ந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நேஷனாக இருந்தாலும் சரி, என்விரான்மெண்ட் டிகிரடேஷன் அவங்களையும் பாதிக்கும். ஒரு என்விரான்மெண்ட் அழிவு வந்து அவங்களையும் அது பாதிக்கும். ஓகே, அதனால தான் எல்லா கண்ட்ரியும் என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறதுக்கு காரணம், இங்கே வந்து இயற்கை வந்து அழிஞ்சாலும், எந்த இடத்துல இயற்கை அழிஞ்சாலும் அது எல்லாரையுமே அது பாதிக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஃபால் அண்டர் அண்ட் ஆர்கனைஸ்டு செக்டர். ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிங்கும் போது கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துகிற செக்டர். அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற செக்டர், ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ணுறது சரிங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துறதுன்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியை கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் இல்லையா. அதில் வந்து கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எ டெய்லி வேஜஸ் லேபர் ஒர்க்கிங் ஃபார் அ கான்ட்ராக்டர். ஒரு கான்ட்ராக்டர் கீழே ஒரு டெய்லி வேஜஸ் லேபர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு உடம்பு முடியல, நான் இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்டர் கீழே ஒர்க் பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, நான் போகலாட்டி எனக்கான வருமானம் கிடையாது இல்லையா. அது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் வரும், ஆர்கனைஸ் செக்டரில் வராது சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா an engineer getting all employee benefits. கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் வந்து எல்லா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் கிடைக்குது ஒரு இன்ஜினியருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆர்கனைஸ் செக்டருக்கு கீழே தான் வராரு சரிங்களா. ஏன்னா அவங்க கம்பெனி வந்து ப்ராப்பராக டேக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் ப்ராப்பராக கிடைக்குதுங்கும் போது அவங்க கம்பெனி வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டும், கவர்மெண்ட்டோட பார்வைக்கு கீழே இவங்க கம்பெனி வருது. அதே மாதிரி கிளீனிங் ஸ்டாஃப் இன் அ ப்ரைவேட் ஸ்கூல். ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கிளீனிங் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸும் தெரியாது, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் அன்ஆர்கனைஸ் செக்டரில் வருது. அதே மாதிரி டெய்லர் ஸ்டிச்சிங் க்ளோத்ஸ் அட் ஹிஸ் ஹோம், இதுவும் அன்ஆர்கனைஸ் செக்டர். அவர் சொந்த தொழில் பண்ணுறாரு, அவருக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படிங்கும் போது கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, கவர்மெண்ட்டோட அண்டருக்கு அவர் இல்லை இல்லையா. அது மாதிரி
சரியா? அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா an engineer getting all employment benefits. ஓகே, செக்ஷன் ஏல வந்து லாஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டீட் ஆக்ட் 2005 states a guarantee of minimum 100 days of employment per year. ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்றாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். உங்களுக்கு தெரியும், நம்ம ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு, வில்லேஜ் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். If a government unable to fulfill these 100 days of employment, இந்த 100 days of employment அவங்களால fulfill பண்ண முடியாம போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால, அப்ப கவர்மெண்ட் would have to என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்கணும் கவர்மெண்ட், என்ன மாதிரி சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா pay the compensation in a lieu of these days, அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ப்ரொவைட் another scheme for the same, இது முடியாது. ஓகேவா, இது தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பே அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் பர்சன்டேஜ் அலவன்ஸ், அதுக்கு ஏன் ஃபுல்லாகவே கொடுத்துடலாம், இதுவும் தப்பு. ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஆஸ் கம்பன்சேஷன், இதுவும் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். இதோட நம்ம வந்து செக்ஷன் ஏ முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் பி பார்க்கலாம். ஓகே, அது வரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கொஷின்ஸ் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த 24 கொஷின்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வெறும் 20 கொஷின்ஸ் தான் பண்ணணும். எது நல்லா தெரியுதோ அந்த 20 கொஷின்ஸ் மட்டும் பண்ணுங்க. எனக்கு 14th கொஷின் தெரியல அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இதை விட்டுட்டு அடுத்து 15th கொஷின் பண்ணுங்க. எதையும் மார்க் பண்ணாதீங்க. OMR ஷீட்டில் 14th காலத்தில் எதையும் மார்க் பண்ணாதீங்க. டைரெக்டாக 15th கொஷின் வாங்க. அப்புறம் 16th 17th அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை 14th கொஷின் விட்டீங்கன்னா நீங்கள் 21 கொஷின் வரையும் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 14th பதிலாக நீங்கள் 21th கொஷின் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை எனக்கு 21 கொஷினும் தெரியல அப்படின்னா 22nd கொஷின் அட்டன் பண்ணுங்க. இல்லை 22nd தெரியல 24 கொஷின் அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த கொஷின் தெரியலையோ அதை விட்டுட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின் மொத்தமாக செக்ஷன் ஏல 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் பி பார்க்கலாம். ஓகே, அது வரையும் பை பாய். ஏன்னா என் பொண்ணும் படிக்கிறாப்பா, 12th படிக்கிறா, அதனால அவளுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கிற டயத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஓகே, அது வரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது பை பாய்.